வணக்கம் எல்லாருக்கும். நயன்தாரா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் உங்களுக்காக நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். சைரா அப்படின்ற மூவியில் நயன்தாரா மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த லுக் பார்த்தோன்னே எனக்கு பண்ணணும், ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜுவல்லரிஸ் தான். இதுதான் ஆக்சுவலாக இந்த லுக்கையே ஓவராலாக கொண்டு வந்து அழகாக சேர்க்குது. பிகாஸ் இந்த ஜுவல்லரி இல்லாமல் இது ஒரு நார்மல் மேக்கப் மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் மேக்கப் முடிச்சுட்டு இந்த ஜுவல்லரி ஹேர் செட் இதெல்லாம் வைக்கும் போது மட்டும்தான் அந்த லுக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வருது. லுக் மட்டும் இல்லாமல் இந்த ஜுவல்லரிலாம் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோக்கு. இது நெத்திச்சுட்டி அண்ட் இந்த இயரிங் இதை நானே பண்ணேன். கால்வாசி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹாஃப் அண்ட் ஹாஃப் எஃபர்ட் இது. அண்ட் இது வந்து டோட்டலாக இந்த நெத்திச்சுட்டி நானே பண்ணேன். இது எப்படி நான் இதை பண்ணேன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஈஸி தான் பண்ணுறது, பட் கொஞ்சம் நிறைய பொறுமை வேணும். இந்த லுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் அனஸ்தாசியோட டிப்ரோ பொமேட் அதில் எடுத்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். நயன்தாரா ஐப்ரோஸ் நல்லா திக்காக ஃபில்டுனாக இருந்துச்சு. ஸோ நான் அதே ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் என் ஃபிங்கர்ஸால் நான் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நயன்தாரா நல்லா டியூவி ஸ்கின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மேட் ஃபவுண்டேஷன் தான், பட் இது கம்ப்ளீட் மேட் இல்லை, வெல்வெட் மேட். ஸோ நமக்கு வேணுங்கிற ஸ்கின் க்ளோயிங் டெக்னிக்ஸை வந்து நம்ம வரப்போகிற ஸ்டெப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு நான் என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ என்னோடய பிக்மெண்டேஷன் ஏரியா அண்ட் ஸ்கார்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த கன்சீலர் போட்டுட்டு லைட்டர் ஷேட் கன்சீலரை அந்த கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதனால தான் ஃபேஸ் நல்லா எலிவேட்டடாக காட்டும். பட் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவராலாக அந்த எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட் நான் பவுடர் பேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் மேக்கப் நல்லா மெல்ட் பண்ணி லாக் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த ஸ்பஞ்சால் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸஸ் க்ரீம்ஸ்லாம் வந்து ஸ்பஞ்சில் வந்துடும். இப்போது அந்த க்ளோ வரதுக்காக நான் இந்த லிக்விட் எலிமினேட்டரை என்னோடய ஹை சீக் போன்ஸில் ஃபிங்கரால் அப்ளை பண்ணி பிளெண்டும் பண்ண போகிறேன் ஸ்பாஞ்சால். லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சால் ஒன்லி அண்டர் ஐஸ் மட்டும் கன்சீலர் எங்கே போட்டோமோ அங்கே மட்டும் செட் பண்ண போகிறேன். காரணம் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும் கன்சீலர். அதுக்காக என்னோடய ஹோல் ஃபேஸ்க்கு நான் ரொம்ப பவுடர் போட போகிறதில்ல, பட் கொஞ்சம் கவரேஜ்க்காக நான் இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பட் நான் ஹை சீக் போன்ஸில் எங்கே ஹைலைட்டர் போட்டோமோ அங்கே நான் அப்ளை பண்ணலை. நல்லா பிரைட்னிங் எஃபெக்ட் வரதுக்காக நான் இந்த லைட்டர் ஷேட் பவுடர், இது ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன், ஸோ நல்ல கவரேஜ் கொடுக்கக்கூடியது. ஸோ கன்சீலர் எங்கே போட்டோமோ அங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் இந்த லுக்குக்கு ஃபேஸில் டயர்ட்னஸே தெரியக்கூடாது. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் பவுடர் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு லிக்விட் ஹைலைட்டர் எங்கே போட்டோமோ அங்கே இந்த ஷைன் கொடுக்கக்கூடிய பவுடர் ஹைலைட்டர் போட்டு செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஐ மேக்கப்புக்கு இந்த நிக்ஸோட ஐ பேஸ் எடுத்துகிட்டு என்னோடய ஐ லிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நயன்தாரா இப்போது பிளாக் ஸ்மோக்கி ஐ பண்ணியிருப்பாங்க, பிளாக் அண்ட் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மட்ஜ் ஆகக்கூடிய காஜல் எடுத்து என்னோடய லிட் ஸ்பேஸில் ஃபுல்லாக இதை நான் வரைஞ்சிக்க போகிறேன். அண்ட் தென் ஸ்மட்ச் ப்ரஷ் வச்சு நான் ஸ்மட்ச் பண்ண போகிறேன். இது இப்போ ஹார்ஷாக இருக்கும், பட் அடுத்ததில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் இந்த ப்ரஷ் வச்சு. அடுத்தது என்னோடய க்ரீஸ் கலரில் நான் இந்த மாதிரி ஒரு ஷேடு, நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த டார்க் ப்ரௌன் அண்ட் இந்த டார்க் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி என்னோடய லிட்டில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோட கிளாசிக் ப்ரௌன் பிளாக் ஸ்மோக்கியாக தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய க்ரீஸில் இன்னும் வார்ம்த் கொடுக்கறதுக்காக பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அவங்களோட ஐஷேடோவில் பிளாக் இருந்ததுனால நான் அந்த பிளாக் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணோம்ல அதை வச்சு ஃபுல்லாக பிளெண்டும் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண காஜலை ஒரு தின் ப்ரஷில் எடுத்து லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். அவங்களோட ஐ லுக் நல்ல போல்டாக
நல்ல ஒரு டிஃபைன்டாக இருந்ததுனால இந்த ட்ரிக் நான் செய்கிறேன். அண்ட் பிளெண்டும் பண்ணிக்கிறேன் ஒரு தின் ப்ரஷ் வச்சு. அண்ட் அதையே கொஞ்சம் எடுத்து என்னோடய லேஷ் லைன்லேயும் போடுறேன். பிகாஸ் அவங்க ஐலைனர் வச்சதான் எனக்கு எதுவும் தெரியல. நான் இந்த பேல் கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ப்ரவ் போனில் அப்ளை பண்ணுறேன். நான் மஸ்காரா ஃபுல்லாக அவங்க ஃபால்ஸ் லேஷஸ் ரொம்ப எதுவும் வைக்கல, பட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நல்ல ஒரு 2 layers ஆஃப் மஸ்காரா நல்லா என் கண்ணில் போட்டுக்கிட்டேன். இப்போ பேக் டு ஃபேஸ் மேக்கப் கான்டோரிங் பண்ணுறேன். ஃபேஸ்க்கு சைட் சீக் போன்ஸ் அண்ட் ஆல்சோ மை ஃபோர்ஹெட் ஏரியாலையும் கான்டோர் பண்ணுறேன். பிகாஸ் நான் என்னோடய ஃபேஸ் நல்லா வார்மாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். அண்ட் நோஸ் கான்டோரிங் டிப்பிக்கலாக பண்ணுற நோஸ் கான்டோர் பண்ணாமல் கிட்டத்தட்ட நான் இதோட நோஸ் கான்டோரிங் பண்ண மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பிட்ஸ் போ ஏரியாலையும் நான் சைட்ஸில் பண்ணுறேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும் நயன்தாராக்கு. அண்ட் அவங்க ப்ளஷ் இது ரொம்ப அப்ளை பண்ண மாதிரி தெரியல. ஸோ நான் வார்ம் டோன் ப்ளஷ் எடுத்து எங்கே கான்டோர் பண்ணமோ அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஸ்லைட்லி பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்க்கு இந்த சாக்லேட் ப்ரவுன் ஷேடை லிப் ப்ரஷ்ஷால் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லைன் பண்ணி அதுக்கப்புறம் அதே ஷேடால் ஃபில் பண்ண போகிறேன். ஷேட் நேம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நயன்தாராவோட லிப்ஸ் பார்த்திங்கன்னா க்ளாஸி நியூட் லிப் தான் போயிருப்பாங்க. ஸோ நம்மளும் அதுதான் இங்கே அட்டம் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஷேடை கொஞ்சம் லைட்டன் பண்ணுறதுக்காக இந்த ஷேட் அந்த ப்ரௌன் ஷேட் மேலே அப்ளை பண்ணி ரெட்யூமை பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் இது ஒரு மெட்டாலிக் க்ரீம் ஷேட். ஸோ அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் சென்டர் லிப்ஸில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா லிப் கிளாஸ் வச்சு ஃபுல்லாக சீல் பண்ண போகிறேன். ஸோ இது நல்ல ஒரு ஸ்பாட்லைட் நியூட் க்ளாஸி எஃபெக்ட் லிப் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஐலாஷ் இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்காக இந்த லேஷ் பேண்ட் எஃபெக்ட் நான் யூஸ் பண்ணி கார்னர்ஸில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஜூன்ரிலாம் யூஸ் பண்ணி என்னோடய ஃபுல் லுக்கையும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதோட என்னோட நயன்தாரா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் இங்கே முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.